தமிழகம் முழுவதும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் வாழ்த்து தெரிவித்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 106 அரசு பள்ளிகள், 71 அரசு உதவி பெறும் பள்ளிகள், 81 தனியார் பள்ளிகள் என ஆக மொத்தம் 258 பள்ளிகளில் மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 131 தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 14,716 மாணவர்களும் 16,764 மாணவிகளும் ஆக மட்டும் 31,580 மாணவிகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இதில் 324 மாற்றுத்திறனாளிகள், 24 சிறைவாசிகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வேறு பொழுது மாணவர்களுக்கு 24.7 மணி நேரமும் தேர்வு மையங்களில் மின்சார வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. மாணவர்கள் காலதாமதமாக வருவதை தவிர்த்திட அனைத்து பகுதி ஏரியாக்களிலும் போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமலும் தேர்வு எழுதி வாழ்வில் சிறந்திட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் இவ்வாறு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முன்னாடி வந்துடலாமா? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 106 அரசு பள்ளிகள், 71 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 81 தனியார் பள்ளிகள் ஆக மொத்தம் 258 பள்ளியில் 131 தேர்வு மையங்களில் இன்றைக்கு தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 14,716 மாணவர்களும் 16,764 மாணவிகளும் ஆக மொத்தம் 31,580 மாணவர்கள் இன்று தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 324 மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதுகிறார்கள். ஸோ தேர்வு எழுதும் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதட்டப்படாமல் அந்த தேர்வுகளை, கேள்வித்தாள்களில் இருக்கக்கூடிய கேள்விகளை உன்னிப்பாக கவனித்து 1க்கு 2 முறை அதை படித்து நீங்கள் தேர்வு எழுதினாலே போதுமானது. நிச்சயமாக தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ டோட்டல் 24 பேர் சிறைவாசிகளாக இருக்காங்க. ஸோ அவர்களும் இன்று தேர்வு எழுதுகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கிரைப் இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஸ்கிரைபும் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். சார், மின்சாரம் தடை இல்லாமல் என்ன மாதிரியான மின்சாரம் 24/7 எல்லா மையங்களிலும் 131 மையங்களிலும் மின்சாரம் தடை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கரெக்டான நேரத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து ஏரியாக்களில் இருந்தும் போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு மார்னிங் வரைக்கும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. லேட் கம்மர்ஸும் இது வரைக்கும் எதுவும் ரிப்போர்ட் ஆகலை. தேங்க்யூ.